இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தியான முகாம் நடந்தது. இது வந்து சர்ச்சிலேருந்து கன்னியாகுமரிக்கு போக வேண்டியது இருந்தது. அங்கே வச்சு தான் தியான முகாம் நடந்தது. இதை கிட்டத்தட்ட 1:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிட்டு. அதனால நம்ம வந்து கன்னியாகுமரி வந்ததுனால அங்கே உள்ள பாலம், அதாவது கிளாஸ் பாலமும் ஒன்று பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே வேனில் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருக்கோம். எல்லாருமே போனோம். இங்கே தியான முகாம் முடிஞ்ச உடனே இங்கேயே நமக்கு சாப்பாடெல்லாம் தந்துட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா ஹாப்பியாக இருந்தது. சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு அங்கே போயாச்சு. கன்னியாகுமரிக்கு இறங்கியாச்சு. நல்ல வெயில். இங்கே என்ன அப்படின்னா, இங்கே போகிறவங்க வந்து செருப்பு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் என்னாச்சுன்னா, பாதி பேர் வந்து செருப்பை இங்கேயே கழட்டி வேனில் வச்சுட்டு வந்துட்டாங்க. நல்ல காலம் நாங்கள் போட்டுக்கிட்டு தான் போனோம். அது பக்கத்தில், அதாவது இந்த கிளாஸ் பாலத்தில் நம்ம வந்து கிராஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது கழட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நான் வீடியோலாம் எடுத்தேன். நம்ம சர்ச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நேரடியாகட்டே நீங்கள் எல்லாம் பாருங்கள். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? நம்ம இப்போ நம்ம வீடியோ எடுக்கப்போ நம்ம எங்கள் முகத்தையும் காணிங்க அப்படின்ட்டு வாண்டடாக வரக்கூடியவங்களை கண்டிப்பாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. அதனால் அவங்களையும் எடுத்துக்கிட்டேன். சரி, நாங்கள் வந்து டிக்கெட்டெல்லாம் எடுத்தாச்சு. லைன் பிரகாரம் போயிட்டே இருக்கிறோம். நம்ம வந்து அங்கே போய் வந்து வீடியோ எடுத்தாச்சு. அதை வந்து இதில் ஆட் பண்ண முடியாது. அதனால அந்த பாலம் போனது எல்லாமே அடுத்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். பாய்.